ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கல்யாண வீட்டுகளில் செய்யக்கூடிய கோஸ் பொரியல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு 1/2 ஸ்பூன், இது கூடவே 1/2 ஸ்பூன் உளுந்தையும் சேர்த்து ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்துடணும். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. 10லேருந்து 12க்குள்ளே சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினதா, 4 பல்லு பூண்டு பொடியாக நறுக்கினதையும், ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு இது எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை அடுப்பு தீயை ரொம்ப குறைவாவோ அதிகமாகவோ வச்சிடாதீங்க. மிதமான தீயிலே இந்த பொரியலை செஞ்சு முடிச்சிடணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 100 கிராம் பச்சை பட்டாணி, இது கூடவே நறுக்கின 100 கிராம் போல் கேரட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து கோஸ் 150 கிராம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீட்டு வாக்கில் வெட்டி சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கிக்கிட்டிங்கன்னா ரொம்ப குழைஞ்சிரும். இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழைவாக இல்லாமல் நல்லா பொழு பொழுன்னு இருக்கும். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் பாசிப்பருப்பு சேர்க்கணும். பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிற காய்கறிக்கு 50 கிராம் பாசிப்பருப்பு சரியாக இருக்கும். நான் இந்த பொரியல் செய்கிறதுக்கு 1/2 ஹவருக்கு முன்னாடியே பாசிப்பருப்பை ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். 1/2 ஹவர் அப்படி இல்லைனா 1 ஹவர் கூட நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்சு எடுத்திங்கன்னா சீக்கிரமாகவே வெந்து வரும். நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு சேர்க்கறதுனால டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த கல்யாண வீடுங்களில் சாப்பிட்ருப்பீங்க பார்த்தீங்களா கோஸ் பொரியல், அந்த டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும். இப்போ இந்த காய்கறிக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இதை நல்லா உப்பு சேர்த்துருக்கறனால நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சு நல்லா வேக விட்டுறலாம். ஒரு 1/4 பாகத்துக்கு வெந்து வந்துடும். நம்ம உப்பு சேர்த்துருக்கனால அந்த காய்கறியில் இருக்கிற தண்ணி கசிஞ்சு 1/4 பாகத்துக்கு வெந்து வந்த பிறகு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டதில் ஒரு 1/4 பாகத்துக்கு இந்த காய்கறி எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த நேரத்தில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சேர்க்கக்கூடாது. 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்க்குற தண்ணி வற்றி வர டைம் போதுமானது. இந்த காய்கறி எல்லாமே வெந்து வர்றதுக்கு கிட்டத்தட்ட 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த தண்ணி வற்றி இந்த காயையும் வேக விட்டு ஒரு 3 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 3 நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டோம். நம்ம சேர்த்த தண்ணி நல்லாவே வற்றி வந்திருக்கு. காயும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ கடைசியாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். 1/4 மூடி தேங்காயை துருவி இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தாராளமாகவே தேங்காய் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. 1 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி கல்யாண வீட்டு கோஸ் பொரியல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்பவும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.